ஒரு மாலை நேரம் சூடாக காளான் சாப்பிட்டு ரோட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தப்போ யாரோ ஒருத்தங்க OnePlus ஏர்பாட்ஸை ஒர்க் ஆகலன்னு சொல்லி கீழே தூக்கி போட்டிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ண உடனே கீழே லைட் எரியுதுங்க. அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸை பார்த்தேன், அந்த காதில் ரப்பர் மட்டும்ல அதை மட்டும் காணும். அப்புறம் ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன், கனெக்டே ஆகலை. பொதுவாக எல்லா ஏர்பாட்ஸும் அந்த கேஸுக்குள்ளே வச்சு எடுத்த உடனே கிளிங் அப்படி சவுண்டு வரும். பட் இதில் ஒரு ரெஸ்பான்ஸும் காணும். இதுலேருந்தே கண்டுபிடிச்சாச்சு அந்த காதில் மாட்ட 2 ஏர்பாட்ஸும் செத்து போச்சுன்னு. சரி வாங்க நம்ம 4 வருஷம் படித்த இன்ஜினியரிங் மூலையை யூஸ் பண்ணி இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த கேஸில் இருந்து காதில் மாற்ற ஏர்பாட்ஸுக்கு பவர் சப்ளை போதான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு மல்டிமீட்டரை அந்த 2 பாயிண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 வோல்ட் காட்டணும். அப்புறம் அந்த ஏர்பாட்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா இது OnePlusஓட ஒரிஜினல் ஏர்பாட்ஸுங்க. நான் கூட டூப்ளிகேட்டாக இருக்கும், அதனால தான் ரோட்டில் தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சா, உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கருப்பில் ஸ்டிப் இருக்குது பார்த்தீங்களா, இப்படிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட்டு. டூப்ளிகேட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சும்மா வயரில் சார்ஜிங் ஒன்று வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லதாக போச்சுன்ட்டு இப்போ அந்த கேஸோட கனெக்ட் பண்ணிவிட்டு உள்ள மதர் போல செக் பண்ணி பார்த்தேன். உள்ள வரைக்கும் வோல்டேஜ் நல்லா தான் வருது. பேட்டரிக்கு மட்டும் தான் ஒன்றுமே போக மாட்டேங்குது. அப்புறம் பேட்டரி கழட்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே தீஞ்சு போயிருக்கு. இது தண்ணிக்குள்ளே போட்டாலும் என்னன்னு தெரியல, ரொம்பவே அரிச்சு போயிருந்தது. சரின்ட்டு அதை கலட்டி கடையில் போயிட்டு இதே போல் கிடைக்குமான்னு கேட்டு பார்த்தேன், கடையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த போட் ஏர்பாட்ஸோட பேட்டரிலாம் கிடைக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ அதை எடுத்து உள்ளே போட்டேன். இப்போ இந்த ஏர்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரு கைட் இருக்குது. சின்ராஷ கையிலேயே பிடிக்க முடியாது. நம்ம கீழே கடந்து எடுத்த இந்த ஒரிஜினல் OnePlus ஏர்பாட்ஸோட ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே லிங்க் கொடுத்துருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒத்தையிலன்னு சொல்லி கீழே தூக்கி போட்ட டிவிஎஸை ஏன்டா கீழே போட்டோன்னு யோசிக்கிற அளவுக்கு நாங்கள் ரிஸ்டோரேஷன் பண்ணி காட்டுவோம்.